ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது ரோபோட் தான். மனிதனுடைய வேலையை சுலபமாக்குவதற்காக மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் சேர்ந்த ஒரு டிவைஸ் தான் நம்ம ரோபோட்னு சொல்றோம். இந்த ரோபோட்டை தாண்டி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற இமேஜ் ரெகக்னிஷன், ஸ்பீச் ரெகக்னிஷன், நேவிகேஷன் போன்ற சாஃப்ட்வேர்ல இப்போ ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மேத் ப்ராப்ளம்ஸ், மிஷின் அல்காரிதம் ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் வச்சு அது அனலைஸ் பண்ணி அது ஒரு எண்ட் ரிசல்ட்டாக நமக்கு கொடுக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவே சப்செட்டா மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இந்த வளர்ச்சி இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதனோட திறன் அதாவது கேப்பபிலிட்டிஸை வச்சு மொத்தம் 3 வகை இருக்குது. மற்றும் இதனோட செயல்பாடு அதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு மொத்தம் 4 வகை இருக்கு. ஸோ மொத்தம் டோட்டலாக 7 வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது வரைக்கும். முதல்ல அதனோட திறன் அதாவது கேப்பபிலிட்டிஸை வச்சு 3 வகையா பிரிக்கிறாங்கன்னு சொன்னல, அது என்னெல்லாம் பார்க்கலாம்னு வாங்க. முதல்ல பார்க்க போற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இந்த நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும் தான் செய்ய தெரியும். அதாவது மனிதனை போலவே சிந்திக்கும் திறமை இருக்கும். மனிதனை விட திறமையாக கூட அந்த வேலையை செய்யும். பட் அது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் தான் செய்யும். அந்த குறிப்பிட்ட வேலையை தவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. இந்த நேரோ ஏஐக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா சாட் ஜிபிடி. இந்த சாட் ஜிபிடிக்கு உரையாடல் பண்ண தான் தெரியும். இதுவே இதை கொண்டு போய் நீ கார் டிரைவ் பண்ணுன்னா அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு அந்த ப்ரோக்ராம் கொடுக்கல. அந்த ப்ரோக்ராம் கொடுக்காதனால அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் அதால செய்ய முடியாது. இதுவே செல்ஃப் டிரைவிங் கார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது கார் ஓட்ட மட்டும் தான் தெரியும். மற்றபடி அதுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணல. அதுகிட்ட போயிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டால் அது பதிலாக சொல்லாது. அதுக்கு ஒன்லி கார் ஓட்ட தான் தெரியும். இந்த மாதிரி நேரோ ஏஐக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் தான் செய்ய தெரியும். அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தெரியாது. இதுதான் நேரோ ஏஐன்னு சொல்றாங்க. இதை வீக் ஏஐன்னு சொல்றாங்க. இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்க எல்லா ஏஐயும் நேரோ ஏஐன்னு தான் சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கும். அதுக்குன்னு மிஷின் லேர்னிங் மற்றும் டீப் லேர்னிங் மூலமா நிறைய தகவல்களை, எண்ணற்ற தகவல்களை ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு அது ஒரு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. அடுத்து பார்க்க போற ஏஐ என்னன்னா ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யாம பல வேலைகளை செய்யக்கூடிய திறமை இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தனக்குத்தானே லேர்ன் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம தனியா ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் உருவாக்கி அதை ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்திரன் படத்துல வர ரோபோட் மாதிரி அதால பேச முடியும், பாட முடியும், எழுத முடியும், உட்கார முடியும், நடக்க முடியும், ஏன் படிக்க கூட முடியும், எக்ஸாம் கூட எழுத முடியும்னு சொல்றாங்க. இது ஏஜிஐக்கு அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா இது இன்னும் வரைக்கும் தியரியா தான் இருக்குது. இன்னும் நடைமுறைக்கு வரலன்னு சொல்றாங்க. இன்னும் அதோட ஆராய்ச்சி இன்னும் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பல நிறுவனங்கள் இன்னும் இதை பத்தின ஆராய்ச்சியில தான் இருக்கு. இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரலன்னு சொல்றாங்க. இந்த ஏஜிஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை ஒரு ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அடுத்து பார்க்க போற ஏஐ என்னன்னா சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அதாவது சூப்பர் ஏஐன்னு சொல்றாங்க. இது ஏஜிஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒருபடி மேல போய் சூப்பர் ஏஐயால உணர்வுகள், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்தியன் படம் பார்ட் 2ல வர மாதிரி அந்த ரோபோட்டுக்கு உணர்ச்சிலாம் வந்த மாதிரி சூப்பர் ஏஐக்கு உணர்வுலாம் வரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சூப்பர் ஏஐலாம் இன்னும் வரைக்கும் தேரியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது இன்னும் புழக்கத்துக்கு வரலன்னு சொல்றாங்க. இதை பத்தின நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. பட் இது வரதுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் நினைக்கிற மாதிரி இந்த ஏஜிஐயோ சூப்பர் ஏஐயோ உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்பவே கஷ்டமான விஷயம். இது வரதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஏஐயோட திறன் அதாவது கேப்பபிலிட்டிஸை வச்சு 3 ஏஐ பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட செயல்பாடுகளை வச்சு அதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு மொத்தம் 4 வகையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஏஐ என்னன்னா ரியாக்டிவ் ஏஐன்னு சொல்றாங்க. நம்ம மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மூலமா ட்ரெயின் பண்ணோம்னா ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் அது ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை தாண்டி புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஆக்சுவலா மெமரி கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா மெயிலில் இருக்க ஸ்பேம் ஃபில்டர் ஒரு சூப்பரான ரியாக்டிவ் ஏஐ. நீங்கள் ஸ்பேம் மெயில் வந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்பேம் ஃபோல்டருக்கு அனுப்பிடும். சப்போஸ் ஒரு புது மெயில், ஸ்பேம் மெயில் வந்தாலுமே அது என்னென்ன வேர்டுன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியலன்னா அதால் பண்ண முடியாது. ஸோ அது என்னென்ன வேர்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அந்த வேர்டை மட்டும் ரியாக்ட் பண்ணும். மற்ற ப்ரோக்ராம் புதுசாக வந்துச்சுன்னா அது ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற ஏஐ என்னன்னா லிமிடெட் மெமரி ஏஐன்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் மெமரியை சேவ் பண்ணி வச்சுக்கும். ஒரு சில விஷயத்தை நம்ம ஃபீட் பண்ணுறதுனால கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் மெமரியை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் நம்ம சாட் ஜிபிடியில் ஒரு உரையாடல் பண்ணுறோம். அதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஒரு எஸ்ஸே ரைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கப்புறம் ஃபாலோ அப் கொஸ்டின்லாம் கேட்குறோம் இல்லையா? அந்த ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஏஐ என்ன பண்ணணும்னா ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்லேருந்து கொஞ்சமாக மெமரி எடுத்துக்கிட்டு ஓகே இந்த மெமரி பற்றி தான் கேட்குறாங்க, இந்த கொஸ்டின் பற்றி தான் கேட்குறாங்கன்னு சொல்லி அது உள்வாங்கிட்டு அதை பற்றி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும். இதுக்கு பேர் வந்து லிமிடெட் மெமரி ஏஐன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஏஐயுமே ஒரு நேரோ ஏஐன்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஏஐ என்னன்னா தியரி ஆஃப் மைண்ட் ஏஐன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக நம்ம மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கோவமாக பேசினா கோவமாக பேசும், நம்ம மிரட்டினா அதுவும் மிரட்டும், நம்ம பாசமாக பேசினா ஃப்ரெண்ட்லியாக பேசினா அதுவும் ஃப்ரெண்ட்லியாக பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஏஐ இன்னும் புழக்கத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரி ஆஃப் மைண்ட் ஏஐ வந்து ஏஜிஐ வகையை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. நம்ம கடைசியா பார்க்க போற ஏஐன்னா செல்ஃப் அவேர் ஏஐன்னு சொல்றாங்க. இது சூப்பர் ஏஐயோட வகையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்த ஏஐயால சிந்திக்க முடியும், இதுக்காக உணர்வுகள் இருக்கு, அதுக்காக தனி கோட்பாடுகளை உருவாக்கி அதால தனியா செயல்பட முடியும்னு சொல்றாங்க. இந்த வகையான ஏஐ மனிதனை போல சிந்திச்சு மனிதனையே ஆட்சி செய்யற அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இதுக்காக நம்ம பயப்பட வேணாம். இந்த மாதிரி ஏஐ உருவாக்குறது நம்ம நினைக்கிறதோட பயங்கர கஷ்டம், அது இல்லாம ரொம்ப நாள் எடுத்துக்குன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு இப்பயே உடனே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போய் டெர்மினேட்டரோ இல்ல எந்திரன் படமோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன தெரிஞ்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதில் எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஏஐ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன்ட், சைன் ஆஃப், பை பை.